ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸ் தினமும் நம் சிந்தனைக்கு. ஏப்ரல் 9. மதுவின் கொடுங்கோலாட்சியிலிருந்து விடுதலை. நாம் எவ்வித அச்சுறுத்தலிலும் இல்லை என்று ஒரு சிறு கணம் கூட எண்ணாதிருப்போமாக. நமது பழைய சர்வாதிகாரி மது அரசன் எப்பொழுதும் நம்மை பிடித்திழுத்து செல்ல தயாராய் நின்று கொண்டே இருக்கின்றான். எனவே மதுவில் இருந்து விடுதலை என்பது நமது மாபெரும் தேவை. இல்லையேல் நாம் பைத்தியமாவோம் அல்லது இறந்து விடுவோம். குடிக்கும் நாட்களில் நான் ஒரு ஆன்மீக உணர்ச்சிகளின் மற்றும் சில சமயங்களில் உடல் ரீதியான சிறைக்குள் வாழ்ந்து கொண்டிருந்தேன். எனது சிறையை நானே எனது சுய விருப்பம் மற்றும் சுய ஈடுபாடு என்னும் கம்பிகளால் கட்டியிருந்தேன். அதிலிருந்து என்னால் விடுபட முடியாமல் இருந்தது. சில சமயங்களில் சிறிது காலம் நான் குடிக்காதிருந்தது விடுதலைக்கான உத்தரவாதமாக தோற்றமளித்தாலும் அவை குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே நிலைத்திருந்தன. உண்மையான விடுதலை அடைவதற்கு சரியான செயல்கள் செய்யும் விருப்பம் என்னும் சாவி அதற்கு தேவைப்படும். விருப்பமும் செயல்களும் கொண்டு பூட்டும் கம்பிகளும் உடைக்கப்பட்டன. தொடர்ந்து விருப்பம் கொள்வதாலும் புரிவதாலும் நான் சுதந்திரமாக வாழலானேன். இது தினசரி நீட்டிக்கப்படும் பயிற்சி காலமாக அமைந்தது. இப்பயிற்சி காலத்தின் தேவைக்கு முடிவே இல்லை. நன்றி.